கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செய்கிற வேலையெல்லாம் கூட வேதவசனத்தை தியானிப்போம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்போ புத்தியுள்ள ஆராதனை என்னது சொல்கிறது? என்னது? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பது தான் அது புத்தியுள்ள ஆராதனை. அப்போது நம்ம சரீரங்களை என்ன செய்யணுமா? தூய்மையாக காத்துக்கொள்ளணும். நம்ம செய்யணும், என்ன செய்யணும்? ஜீவ பலி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணுமா? ஜீவ பலினா என்னதுன்னா முழுசுமாக ஃபுல்லாக சரண்டர் பண்ணணுமா அவர்கிட்ட. அதை தான் அவர் விரும்புகிறார். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான பார்த்துக்கோங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது இல்லைங்களா? அதனால் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் புத்தியுள்ள செய்யத்தக்க ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை, நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அதுதான். அதே மாதிரி பாருங்கள், வசனத்துக்கு என்ன செய்யணுமோ செவி கொடுக்கணும். அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுத்தே ஆகணும் அவர் சத்தம். ஏன்னா ஆண்டோடைய சத்தம் பெண்மான்களை ஈன செய்யுமா, காதேஸ் வனாந்தரத்தை பிளக்குமா, அந்த மாதிரி நிறைய சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈன செய்யுமா. பாருங்கள், அந்த மாதிரி அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணுமா? செவி கொடுக்கணுமா. வசனத்துக்கு செவி கொடுக்கணும், அப்புறம் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? நம்ம எதுக்காக சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? ஆண்டோடைய சத்தம் மகா பெரியது. அவர் எதுக்கு நம்மக்கிட்ட பேசுவார்? பேசும்போது நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு கவனிக்கணும். கவனித்து என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம கவனித்து அதன்படி நடக்கணும். அது மட்டும் இல்லாமல், உமக்காய் நான் ஜீவிப்பேன். யாருக்காக நம்ம ஜீவிக்கணும்? ஆண்டவருக்காக தான் ஜீவிக்கணும். இன்றைக்கு நீங்கள் சுத்தம் இன்றைக்கு நம்ம சுத்திகரிச்சுக்கணுமா. சுத்திகரிச்சுட்டா தேவன் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி லூக்கா 19:5-9, மத்தேயு 21:28 கூட பாருங்கள். அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இந்த கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. யாத்திராவும் 14:13 கூட சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனங்கள்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதன்படி நம்ம நடக்கணும். இன்று கண்ட எகிப்தியனை எப்போதுமே காண மாட்டான்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இது ஒரு குள்ளமான மனுஷன்தான். அவன் என்ன பண்ணணும்? தேவனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அவனுக்கு. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? எல்லாரும் ஓடி அவன் முந்தி அடித்து ஓடுறாங்க. அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு எட்டலை, பார்க்க முடியலையே, வருத்தம். நேராக போய் மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறான். ஆண்டவர் அந்த வழியாக வராரு. அவன் நேராக ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு? மரத்தை தான் பார்க்குறாரு. மேலே பார்த்தே சகைவே இறங்கி வான்றார். ஏன் ஆண்டவர் மேலே பார்க்கணும் அவனை? ஏன் நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்றார். நான் வீட்டில் தங்க போகிறேன்றார். ஏன் சொல்கிறாரு? எதுக்காக அவனை பார்க்கணும்? எவ்வளோ ஜனங்க இருந்தாங்க, எவ்வளோ பேர் மரத்தில் தான் உட்காந்துருப்பாங்க இல்லையா? ஏன் அவனை அவர் பார்த்து கூப்பிட்டாரு? ஏன்னா அவனை முன்குறிச்சிருக்கிறார். அவனை பாவியான மனுஷன். அதனால தான் அவனை தேடி ஆண்டவராக பார்த்து என்ன செய்கிறார்? அவனை கூப்பிடுறாரு. இன்றைக்கு உன் வீட்டுக்கே ரட்சிப்பு வந்ததுன்றார். என்ன அர்த்தம்? அவனுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கிறாருன்னு அர்த்தம். வீட்டார் ரட்சிக்கப்படுறாங்கன்னு அர்த்தம். அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஓடி வரான். கூட நாளத்தினே திருப்பி கொடுக்குறேன்றான். ஏதாவது அவன் அநியாயத்துக்கு வாங்கினோ அதெல்லாம் நாளத்தினே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். மனசாட்சி குத்துது அவனுக்கு. வரி வசூல் செய்கிறவன் இல்லையா? அநியாயமாக வாங்குவான் இல்லையா? அவன் மனசாட்சி குத்தப்பட்டு என்ன செய்கிறான்? அவனே ஒத்துக்கிறான். அவனே கொடுத்துட்றேன்றான். ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. நீ தப்பு செய்கிற அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. பாவத்தை குறித்து ஆண்டவர் பேசவே இல்லை. வீட்டுக்கு ரட்சிப்பு சகைவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்குவேன்னு சொல்கிறார். அவ்வளோதான். சொன்ன உடனே வீட்டுக்கு போய் எல்லா காரியங்களும் ஒழுங்கு செய்கிறான். எல்லாவற்றையும் நாளத்தினையும் எல்லாருக்கும் கொடுத்துட்றான் வாங்கினதெல்லாம். அப்போது ஒரு மனுஷனுக்குள்ளர இயேசு வந்தா இருதயத்துக்குள்ளர அவன் வீட்டில் ரட்சிப்பு, அவன் ஆத்மாவில் ரட்சிப்பு, அவனுக்கு சிந்தையில், நடத்தையில், கிரியில் எல்லாம் விடுதலை. பாவத்திலேருந்து விடுதலை, சாபத்திலேருந்து விடலை, ரோகத்திலேருந்து விடலை, வியாதியிலேருந்து விடலை. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் யார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்தில் இருந்தார்னா நமக்கு அதுவே போதும். வேறு எதுவுமே வேண்டாம்.
அவர் மாத்திரம் நம்மளுக்கு போதும். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திர மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் bless you all.